Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது vegetable fried rice. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதாவது பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இத வந்து தனியா குக் பண்ணிட்டு நல்லா ஆற வெச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் vegetables வந்து கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரைஸ் வெச்சுக்கலாம். தண்ணி வந்து இதுக்கு வந்து அளவு கிடையாது. நம்ம இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம். அரிசி வந்து ஒட்டாம வரதுக்காக. இப்போ நம்ம நெய் விட்டுட்டோம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ½ அன் ஹவர் வந்து பாசுமதி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். குக்கரில் வைக்கிறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி அளவு கொடுத்துருக்குறேன். எப்படி வந்து ரைஸ் குக்கரில் வைக்கணுங்கிற அளவும் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், அதாவது லிங்க் கொடுத்துட்றேன். இது வந்து நம்ம ரைஸை வந்து வேக வச்சுக்கலாம். இது ஒரு மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இதுக்கிடையில் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தண்ணி வந்து வடிச்சுக்கணும். நல்லா வேகட்டும். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. இது வந்து லைட்டாக இந்தளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 30 செகண்ட்ஸ் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ். இப்போ நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு 3 காய் ஆட் பண்ணியிருக்கோம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் காய் நல்லா வேகட்டும். இப்போ அரிசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். இதை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து 3/4 வாசி வெந்தாலே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேனுக்கு கீழே ஆற வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டுனா நல்லா உதிரியாக வந்துடும். இப்போவே பார்த்திங்கன்னா ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. தண்ணி நல்லா வடிட்டோம். இப்போ நம்ம காய் தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு நம்ம இஞ்சியை வந்து லைட்டாக நம்ம கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், ஃப்ளேவருக்காக பூண்டு இஞ்சி வந்து நம்ம திருவிக்கலாம். ஒரு சின்ன துண்டளவுக்கு நான் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு ½ டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து காய் கூட சேர்த்துற பண்ணால் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேயே வதக்க வேண்டாம். இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பூண்டு இஞ்சினோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்னென்னா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ், 1 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ், சில்லி சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சாதம் வடித்து வச்சுருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். நம்ம மீதி இருக்கிற சாதத்தையும் கிளறிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சாதத்துலேயே உப்பு போட்டுட்டோம், அதனால் உப்பு தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவோம். 10லனா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரத்துக்கு வந்து பெப்பர் மட்டும்தான். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது, அதாவது ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வெஜ் பால். இதுக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னா கேரட், முட்டைக்கோஸ், இது 2 தான் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெஜ் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம, அதாவது முட்டைக்கோஸை வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். இந்தளவுக்கு பொடியாக நறுக்க முடியலன்னா இந்த மாதிரி இப்போ ஹேண்டி சாப்பர் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த பவுல் வந்து முழுசாக போடக்கூடாது. நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இழுத்திங்கன்னா எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நம்ம நறுக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ரொம்ப பொடியாக நறுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும். இது வந்து கேரட், முட்டைக்கோஸ் 2யுமே நான் போட்டு, அதாவது அரை கேரட் இருந்தாலே போதும். இது கூட நம்ம மைதா மாவு, உப்பு கலக்கி நல்லா பிசைஞ்சிட்டு பால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிளேடு எடுத்துக்கலாம். நம்ம பிளேடு எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆனியன் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சாப்பர். இது கூட தேவையான அளவு உப்பு. நம்ம முட்டைக்கோஸ்லேயே வந்து தண்ணி வந்து நிறையா விடும், அதனால நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மைதா மாவு
மைதா மாவு ஒரு 7 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணவே வேண்டியதில்லை. முட்டைக்கோஸ்லேயே வந்து தண்ணி நிறையா விடுங்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணாமையே அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இன்னுமே தண்ணி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இன்னுமே தண்ணி விடுது. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம வரமாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் வச்சுட்டோம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறேன். அதனால் 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 10 பல் பூண்டை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு இல்லை. குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் 1 ஆட் பண்ணியிருக்கேன் நான். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், பெப்பர். இப்போ நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3. கூடவே சில்லி சாஸ் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக கெட்டியாகிடும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் காம்பினேஷனுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது செமி கிரேவி மாதிரி இருக்கும். நல்லா திக்காயிடுச்சு. பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெஜ் மஞ்சூரியன் ரெடி. சுவையான வெஜ் மஞ்சூரியன் பால் ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.